சின்ன புகை வருது. நெருப்பு பிடிச்சிச்சு. மக்களை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வெடிச்சிருச்சு. ஓடலாம் நல்லா உண்மையில வேறு இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அட்வென்ச்சர் ஆஃப் கணேஷ். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமான நாளுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னடா 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன், இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து நம்ம புது சேனல் ஆரம்பித்து இவ்வளோ சேனல் வந்து சொல்ல முடியாது. நம்ம பார்த்திங்கன்னா நொங்கு விட்டு வீடியோ போட்டுப்போம்ல, அதில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக அதில் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஏன்னா நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அக்கறை எடுத்து நீங்கள் பார்த்து சேஃபாக இருங்க ப்ரோ அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இதே மாதிரி வந்து சப்போர்ட் கொடுங்க. பார்த்திங்கன்னா வந்து நம்ம வில்லேஜில் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து வில்லேஜில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் சுடுற வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் வந்து நம்ம சாதாரணமாக சுட போகிறதில்ல, நம்ம வந்து பழங்காலத்து முறைப்படி அந்த நெருப்பு வந்து நம்மளே உருவாக்கி நம்மளே சுட போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா மேன் வெர்சஸ் வைல்டு வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் வந்து அவர் குச்சியை விட்டு சுரண்டு வரல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். சரி வாங்க, அது எப்படி என்னங்கிறத வீடியோ வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க, ரொம்ப பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தேங்காய் சூறக்கான பொருள் வந்து நல்லா வாங்கிட்டு வந்து ரெடியாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இருந்தாருங்க. இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம தேங்காய் சுடுறதுக்கு பார்த்திங்கன்னா மெயினான ஐட்டம் வந்து தேங்காய், ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து வெல்லம், அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா வந்து பொட்டுக்கடலைங்க. இது பார்த்திங்கன்னா இது மூணையும் போட்டு தான் நம்ம சுட போகிறோம். அதுக்கு வந்து இந்த பசாயிரைக்கு வந்து நெருப்பு உருவாக்குறதுக்கு இந்த மூங்கில் குச்சியும் அந்த இது இருக்குது, இதை வச்சு தான் தேய்க்கும் போது நெருப்பு உருவாகும். அதை வச்சு தான் நம்ம வந்து நெருப்பு பற்ற வச்சு நம்ம சுட போகிறோம். நாங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் தேங்காய் வந்து சுட போகிறோம். எப்படி வருது என்னங்கிறது தெரில, வாங்க வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். முதல்ல வந்து என்னன்னா முக்கியமான விஷயம் வந்து நெருப்பு முதல்ல உருவாக்கணும். ஏன்னா இதை நம்பி தான் வந்து இருக்குது. இது வந்து நெருப்பு பிடிக்கலைன்னா திரும்ப வீட்டுக்கு போயிட்டு தீப்பெட்டி எடுத்துக்கு தான் வரணும். ஏன்னா வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே வந்து நான் பிடிச்சிருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு. திரும்ப வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் நெருப்பு வருதா இல்லையான்ட்டு. நெருப்பு உருவாக்குற எப்படி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து சுத்த போகிறது கிடையாது. நம்ம பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா வந்து தேய்க்கிற மெத்தடு வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி தேய்ச்சோம்னா வந்து நெருப்பு உருவாகுங்க. அந்த உராய்வில் பார்த்திங்கன்னா வந்து நெருப்பு உருவாக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு ஷார்ப்பாக ஒரு பட்டை மாதிரி வந்து சீச்சிக்கணும். நான் சீச்சிருக்கேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி கொஞ்சம் கத்தி மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நேராக வந்து பள்ளம் போட்டுக்கணுங்க. பள்ளம் போட்டு இப்படி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நெருப்பு உருவாகும். அதை அந்த மெத்தட் ட்ரை பண்ண போகிறோம். அந்த நெருப்பு உருவாகும்போது இந்த கங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மூளை அந்த இருக்குது பார்த்திங்களா, அந்த இது இந்த இடத்துல வந்து சேர்ந்துருங்க. அந்த இடத்துல சேரும்போது இப்படி உரசிக்கிட்டே இருக்கும்போது அந்த உரசுற அந்த இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சேர்ந்துடும். அந்த இடத்துல எனக்கு அங்கே உருவாகி நெருப்பு பிடிச்சிங்க. முதல்ல வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்படி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மூங்கி வந்து ஆடும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஆடாமல் இருக்காண்டி வந்து முன்னாடி வந்து ஒரு குச்சி அடிச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா முன்னாடி இப்படி போயிட்டு வராது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி தான் பார்த்திங்கன்னா தேய்க்கணும். தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா புகை வரும், அப்படி கங்கு ஒரு வாங்கி நெருப்பு பிடிச்சிடும். இங்கே காட்டு கீழே காமி. சின்ன புகை வருது. புகை வந்துருச்சு. இந்த கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு இருக்குல்ல, அதை பார்த்திங்கன்னா கங்கு உருவாயிடும். இதை டக்குன்னு அமர டக்குன்னு அதை போட்டு பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு பழம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்களா நல்லா போயிடுது பார்த்திங்களா. இந்த வந்து கொட்ட போகிறோம். அமராமல் இருக்குங்களா இங்கே பார்த்திங்களா. இங்கே பாருங்க. கையெல்லாம் குடிக்குதுடா. எப்படின்னா வந்து இங்கே நெருப்பு வந்து எரிக்கிறதுக்கு வந்து குச்சியில் ரெடி பண்ணி வச்சுருக்கான், வைக்க போகிறான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு தப்பு நடந்து வச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா வந்து தேங்காயெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நெருப்பு உருவாக்கணும். நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து அவசரப்பட்டு இங்கே நெருப்பு பற்ற வச்சுட்டோம். நெருப்பு பார்த்திங்கன்னா எரிஞ்சிக்கிறதுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் தேங்காய் எதுவுமே பண்ணலைங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து
எல்லாம் வெள்ளம்லாம் உடச்சி எல்லாம் பண்ணி இதுக்குள்ளே தண்ணி எடுத்து எல்லாம் கொட்டி ரெடி பண்ணதுக்கப்புறம் நெருப்பு உருவாக்கணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா அவசரத்தில் எல்லாம் கொண்டாங்க மாட்டாங்க பண்ணியாச்சு. அவனே நெருப்பு அமைச்சிடுமா எரியட்டுமா? கங்கு கிடக்கும். சரி ஓகே. அவன் பார்த்தீங்கன்னா நெருப்பு கங்கு கிடக்கும். பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த நிறைய குப்பைலாம் கிடக்கு. அதை போட்டு திரும்ப வந்து ஊதி இந்த நெருப்பு உருவாக்கிடலாம். ஓகே, அது பிரச்சனை இல்லை. வாங்க முதல்ல வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறோங்க அதை பார்க்கலாம். முன்ன பின்னா பண்ணியிருந்தா தெரியும். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோமா, அதனால் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. சரி ஓகே, வாங்க வந்து ரெடி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தேங்காய் பிச்சு இந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கணுங்க. ஓட்டை போட்டு உள்ள தண்ணி நம்ம வெளியில் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா குடுமையை பிச்சாச்சு. எந்த இடத்துல ஓட்டை போடுவோம்? இதெல்லாம் படப்பாக இருக்குது, இந்த இடத்துல போட்டுருவோம். தேங்காய் வந்து உடச்சி விடாமல் கொத்தி எடுக்கணும். இங்கே தேங்காய் இருக்குல்ல, 5 வாரங்க. இது தேங்காய்ங்க. ஓட்டுக்கு வெளியில் தேங்காய் வந்துட்டு ஒரு வேலை முளைச்சிருக்குமோ தெரியுதா? சவுண்டு எப்படி மிச்சம் வரா? ஓடை உடைக்காம தேங்காய் இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஓடு வந்து தான் இருக்குது. தேங்காய் வந்து மேலோட்டமாகவே இருக்குது. நல்லா தான் இருக்குது தேங்காய். வழுக்காயாக இருக்குமோ? நான் கூட கடுசாக இருக்கணும் நினச்சி. பரவாயில்ல, ஓட்டை எப்பறம் உடைக்கணும்னு நினச்சிக்கிருந்தேன். இந்த இடத்துல ஈஸியாக இருக்குது ஓரளவுக்கு. இருக்குது பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிடுவோம். உனக்கு தண்ணி? ஓகே, வேண்டாம். இன்னும் எல்லா குறா குடி குடி வேண்டாமா? குடிச்சிடு, எல்லாத்தையும் குடிச்சிடுறேன். குடி. எவ்வளோ தண்ணிடா இருக்குது? நிறையா இருக்குடா. எல்லா தண்ணியும் குடிச்சாச்சு. நிறையா தண்ணி இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா பந்து மாதிரி நல்லா உருண்டையாக இருக்குது. வந்து நம்ம வெள்ளைக்கட்டி உடைக்கணும். மக்களே பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளைக்கட்டி வந்து கொஞ்சம் சின்ன சின்னமாக அந்த தூளத்தில் உடச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூங்கில் இருக்குல்ல, அந்த மூங்கில் வச்சு இந்த இதில் வச்சு அடிச்சுக்கிறீங்க பாருங்க. சின்ன சின்னமாக உடச்சா தான் அந்த ஓட்டைக்கில் வந்து போகும். அதனால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உடச்சிக்கிறேன். அதே மாதிரி இந்த பொட்டுக்கல்லையும் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன தூளத்தில் உடச்சா தான் இதுக்கு வந்து கொட்டலாம், ஃபுல்லாக கொட்டணும். பொருளையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாத்தையும் தூளத்தில் வந்து நச்சு எடுத்தாச்சு. இந்த பொட்டுக்கலையும் நச்சுட்டோம், அதே மாதிரி வெள்ளைக்கட்டி வந்து நச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையும் வந்து ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே காமி, கீழே காமி. ஓகேங்களா? எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். போதும்டா, இருக்கிற வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சமைக்க வேண்டியதாண்டா. ஓகே, இப்போ வந்து எல்லாத்தையும் கிண்டி எடுத்துக்கிறோம். முன்னாடி வாடா, இல்லைண்ணா சைட்லேருந்து காமிக்கலாம் தெரிஞ்சு. இங்கே முன்னாடி இருந்து காமிச்சா நல்லா வீடியோ தெரியும். அப்படி உட்காந்துக்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், வெள்ளைக்கட்டை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. சரி ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் கலந்துக்கிட்டாச்சா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த தேங்காய் குடுவைகளை வந்து அடைக்க போகிறோம். இது மட்டும் நல்லா ஜூமிங்கில் காமி, நல்லா உள்ளே கொட்டுறத வேஸ்டா. அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து உள்ளுக்கு வந்து நல்லா இதுவுமே பத்தாதுன்னு நினைக்கிறேன். வர வரைக்கும் ஆச்சுன்னா அடைச்சிடும் வச்சு உள்ள. சும்மா செஞ்சு பார்க்குறதானே, சும்மா செஞ்சு பார்க்குறதே. என்னடா லேட்டாகும் போலையோ? லேட்டாகும் போல நமக்கெல்லாம் பொறுமை பத்தாது. நமக்கு வந்து உடனே எல்லாம் எது செஞ்சாலும் உடனே செய்யணும். இல்லை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மொத்தமாக சாய்ச்சி விட்டோம். அள்ளி போட்டு லேட்டாகும் போல் அப்படியே சாய்ச்சி விட்டுருவோம். நம்பிடுச்சுட்டேன். கொஞ்சம் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி உள்ள கட்டி அடைச்சிடும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அடைச்சிட்டோம். ஓகே, கீழே அடக்கலாம் கடந்துட்டு போகுது. அது பார்த்துக்கும் கீழே நடக்கு. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குச்சி வந்து செதுக்கி ரெடியாக வச்சுருக்கோம். ஆனால் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா உள்ளுக்கு வந்து இப்படி வச்சு லாக் பண்ண போகிறோம். ஃபுல்லாக டைட்டாக எவ்வளோ டைட்டாக வந்து லாக் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு வந்து லாக் பண்ணிடணும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கசக்காத குச்சி வந்து அடிச்சுக்குங்க. இந்த கசக்கிற குச்சி வச்சு அடிச்சிங்கன்னா வந்து ஒன்று வாயில் வைக்க முடியாது. இது என்ன குச்சி? ஆவாரம்பூவோட குச்சி. அது வந்து அவ்வளோ கசக்காது. இது வந்து பல்லெல்லாம் அளக்கலாம். அதில் வந்து வச்சு அந்த பெருசில் உள்ள பெருசில் நல்லா ஃபுல்லாக டைட்டாக ஆகிடுச்சிங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நெருப்பில் போட்டு சுட போகிறோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்லேருந்து இந்த நெருப்பு உருவாக்க போகிறோம். ஊதி தான் வந்து நெருப்பு பிடிக்க வைக்கணும். கங்கை வந்து இதில் எடுத்து போட்டேன், வந்து ஊற போகிறோம்.
நெருப்பு பிடிச்சிச்சு. சரி, நான் முதவே பண்ணியிருந்தா இந்த தேவையா? எதுவுமே பிளான் பண்ணி பண்ணணும்டா. நான் சொன்னி நீ கேட்கல. எல்லாம் ஒரு ஆர்வத்தில் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிட்டு 10 வச்சுருந்தோம்னா நேரம் வெந்திருக்கேன். 10 வச்சு நேரத்துக்கு வெந்திருக்கேன். ஏன்னா வந்து நம்ம நெருப்பு வந்து பழையபடி வந்து உருவாக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த தேங்காய் வந்து அடுப்புக்குள்ளே வைக்க போகிறோம். ஆத்தாடி. வைக்கங்க. அது பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து வெந்து நல்லா வெடித்து வரட்டும். அதுவாக வெடிச்சிக்கிற வரைக்கும் நம்ம வந்து வேக விடுவோம். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து சாப்பிட்லாம். ஓகேவா? நண்பர்களே பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து வெந்துக்கிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இன்னைக்கு வெந்துக்கிட்டு இருக்கா உங்களுக்கு வேகட்டும். இங்கே பார்த்திங்கன்னா வந்து விறகு பத்தான்னு சொல்லிட்டு விறகு வெட்ட வைக்கிறேன், வெட்டிக்கிறேன். போடுமா, நல்லா எரியவனே, அப்போ தான் சீக்கிரம் வேகும். நண்பர்களே பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த ஓடு வந்து வெடிச்சிக்கிடுச்சு. அதான் பார்த்திங்கன்னா நெருப்பில் அந்த போட்டு அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான். அங்கிட்டு ரொம்ப அள்ளி போட்டாரா இதை பிடிச்சி எரிச்சிடாம. குச்சி வந்து அள்ளி போட்டு. ஏன்னா காட்டுக்குள்ள இருக்க வந்து பாதுகாப்பாக தான் இந்த நெருப்புலாம் சொல்லணும். வெடிச்சிருச்சா தேங்காய்? லைட்டாக வேட்டுமா? அந்த தண்ணியில் இருக்கட்டும். அதை வந்து அமர்த்திடுவானே நெருப்பு. அந்த நெருப்பு அமர்த்திடு. அந்த தண்ணி. ஆமாம், தண்ணி பார்த்திங்கன்னா அந்த அந்த இடத்துல கிடக்குங்க. அந்த புல்லு மாதிரி இருக்கா, அந்த இடத்துல கிடக்கு. சரிங்க, அது எத்தனை வேகட்டும். அதை பற்றி பார்த்துட்டு வந்துடுமா? இந்த மரத்துலலாம் வந்து நான் வந்து இப்படி வருவேங்க. மழை டயத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி தங்கியிருக்குமா? இந்த தெரியுது பாருங்க. இந்த தெரியுதுங்களா? இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நண்டு வந்து அந்த இடத்துல இருக்கான். ஏகப்பட்டது இருக்கா. வந்து மழை வந்துச்சுன்னா வச்சுங்களேன், வந்து மழை வர டயத்தில் வந்து நம்ம நண்டு பிடிப்போம். நண்டு பிடிக்கிறோம். இந்த கடற்கரை வச்சுருந்தா தண்ணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நண்டு ஊருந்து தெரியுங்க. இந்த மாதிரி பிடிக்கிறது வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அதாவதுங்க தண்ணி கிடக்கு. இது வந்து சுத்தமான தண்ணி, சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. குடிக்குமா? இங்கே பார்த்தீங்களா, அருமையான தண்ணி. வேகட்டும். தண்ணி வந்து தண்ணி வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் குடிச்சிக்கணும். மழை வந்தால் கண்டிப்பாக வந்து நண்டு பிடிக்க வருவோம் அந்த மாதிரி வயலுக்குள்ள. வயல் நண்டு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா அந்த கம்மா நண்டு வந்து பிடிச்சி வீடியோ போட்டிருப்போம். அதை பார்க்கலான்னா பாருங்கள், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆமா, நல்லா வந்துருச்சு, வெந்திருக்கும் நேரம். இந்த பார்த்தீங்களா, சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த நண்டு செத்து கிடக்க பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லாத டயத்தில் வந்து வெளியில் வந்து செத்துருக்குங்க. சரி, இருக்கிறதுக்கு வீடு லென்த்தாகவே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க. அந்த ஆத்திரு இது வெடிச்சிருச்சு. ஓடலாம் நல்லா தெரியுது. வேணே ஏடுவானே பார்த்தீங்களா, இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெடிச்சு இந்த ஓடு வந்துருச்சு பாருங்க. இந்த ஓடு இருக்கு, நல்லாவே இருக்கும். நல்லா வாடை வருதுடா. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு முதல்ல அமர்த்து வேணே, எந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெருப்பு அமர்த்தி வேண்டாம், நெருப்பள்ளி போட்டு மண்ணள்ளி நெருப்பை போட்டோம்னா அமர்ந்துடும். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தேங்காய் வந்து நல்லா வேக வச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. குச்சி வந்து உரிக்கும். ஆஹா, ஆய் நல்லா ஆய் பறக்குது. பயங்கரமாக இருக்குது, வாசனை செமையாக இருக்குது. முதல்ல வந்து இந்த ஓட்டை மேலே உடச்சிடுவோமா? ஓட்டை உடச்சிடணுமா இல்லை என்னடா? நம்ம செய்கிறதே இது, உடச்சிடு. ஆஹா, ஓட்ட தாண்டா நான் அந்த இது வரோம். கொஞ்சம் கடுசாக தான் இருக்குது. வேகலையோ? இல்லை வந்துருக்கோம். கடுசாக இருக்கடா. அப்படித்தான். நீ முன்னாடி சாப்பிட்ருக்கேன். நீ சாப்பிட்ருக்கியா இல்லையா முன்னாடி? சாப்பிட்டது இல்லையா? அதுதான் ஃபஸ்ட்டு தடவை. உடவனே தண்ணி வச்சுருக்கேன். கறி வந்து நான் விழுந்துனதில்லை. நான் இதை ஊற்றுறா கீழே, ஊற்றாமரா சுட்டு போடும்டா. அது எனக்கு இந்த கையில் வெந்து வச்சுரா ஊற்றி. அக்கா சூப்பராகடா. பார்த்தீங்களா, முழு தேங்காய் கீழே ஓடுதுக்கா. இங்கே பார்த்தீங்களா, முழு தேங்காய் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அரைவாசி வெட்டுவோமா? நாளைக்கு தான் போடுவோம். அப்பா, இந்தா பிடிக்கிறியா? இங்கே பார்த்தீங்களா, முழு தேங்காய் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அரைவாசி வெட்டுவோமா? நாளைக்கு தான் போடுவோம். அப்பா, இந்தா பிடிக்கிறியா? இந்தா. 4 கிலோ தேங்காய். 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 4 கிலோ தேங்காய்
பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து பீஸ் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா முரட்டை அருவாள் வச்சுருக்கோம். கத்தி எடுத்துக்கலாம் அத்தை தாண்டி அருவாளை தூக்கிட்டு வந்துட்டேன். வெட்டுறா சுடுது சுடுத்துறா அதான்டா. எப்படா வெட்டுறது இத்தை தாண்டி கத்தி வச்சுண்ணே. கத்தி நல்லா காய்ச்சி வீட்டிருக்கலாம். சுடுது வேற அடிக்கிட்டேன்டா. கீழே தண்ணி ஊற்றிடாம கீழே உள்ள இருக்குவாரு. அது சாமு ரைஸ்க்கெலாம் இப்படி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தான் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமா. இப்படி அடிக்கிறோம். அப்படி ஆட்டு வாசனையே தூக்குது ஆளை. இங்கே பாருங்க நீங்கடா தண்ணி இதே குடிச்சிட்டேன். எவ்வளோ தண்ணி எங்கே இருந்துடா இருந்துச்சு. இது வெள்ளம் இருக்குண்ணே. ஆமாம் சாரி மறந்துட்டேன். வெள்ளம் பார்த்தீங்கன்னா வந்து பாவா மாறிடுச்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா வந்து வெட்டிடுவோம். இதே பார்த்தீங்கன்னா கீத்து போட்டுருவோம். சுட்டு தொலையுதுடா. ஐயோ அவசரத்துக்கு அண்டாக்களை கையை விட்டா கூட நுழையாதுடா. தேங்காய் வந்துருச்சாண்ணே. தேங்காய் வந்துருச்சு. எனக்கே சுடுதுடா. ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த கொஞ்சம் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஊற்றி ஃப்ரை பண்ண போகிறோம். அப்பா வாசனை தூக்குது வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். முதன்னு ட்ரை பண்ண போகிறேன். என்ன சொல்லு. ஓகேவா வேறு லெவலில் இருக்குது. சரி உண்மையிலே நல்லா இருக்கா. நல்லா இருக்குது. உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அந்த வெள்ளம் போட்டால் நல்லா நக்கி நக்கி சாப்பிடணும். சுட்டு பிடிச்சிடா வாயில். பூச்சி பழம் வச்சுக்க செத்துரும். நம்ம பூச்சி பழம் அறா ஏன்டா இங்கே விலை இந்தா இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய் இந்தாங்க. உங்களுக்கு பதிலாக நான் சாப்பிட்றேன். பயங்கரமாக இருக்குங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குக்கிங் வீடியோ போகலாமான்னு சொல்லிட்டுங்க. நம்ம கோழியை பிடிச்சி வந்து பிரியாணி கிட்டிடுவோம். இல்லைன்னா எங்கேயாச்சும் தெரியும் மட்டும் அடிச்சு கூட போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம சந்திப்போம். பாய். கார் பண்ண செய்ய வாடகை. சியர்ஸ் சியர்ஸ். உண்மையில வேறு லெவல். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது.